கர்நாடக மாநிலம் சாம்ராஜ்நகர் மாவட்டத்தில் வேட்டையாட சென்ற 3 பேரை வனத்துறையினர் சுட்டுக் கொன்றதை அறிந்த கிராம மக்கள் ஹனூர் வனசரக அலுவலகத்தை சூறையாடினர். பெரும் பதற்றம் நிலவுவதால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் முருகானந்தம் வழங்க நாம் கேட்கலாம். முருகானந்தம், என்ன நடந்தது? வணக்கம். கர்நாடக மாநிலம் சாம்ராஜ்நகர் மாவட்டம் ஹனூர் தாலுகாவில் உள்ள காவேரி வனவிலங்கு சரணாலயத்தில் இன்று காலை கனூர் வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வனப்பகுதியில் சந்தேகத்திற்கு இடமாக 4 பேர் அப்பகுதியில் சுற்றி திரிந்து தெரிய வந்தது. உடனடியாக அவர்களை பார்த்த வனத்துறையினர் அவர்களை துரத்தி பிடிக்க முயன்றனர். ஆனால் அவர்கள் 4 பேரும் அங்கிருந்து தப்பி ஓட முயன்றனர். தப்பி ஓடி 4 பேரை வனத்துறையினர் துரத்தி பிடித்த போது அந்த 4 பேரும் வனத்துறையினர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக வனத்துறை சார்பில் கூறப்படுகிறது. அப்போது துப்பாக்கிகள் மூலம் வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக இவர்கள் வனப்பகுதியில் நுழைந்ததாக வனத்துறையினர் தெரிவிக்கின்றனர். உடனடியாக சுதாரித்துக் கொண்ட வனத்துறையினர் அவர்கள் 4 பேர் மீதும் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இந்த துப்பாக்கிச் சூட்டில் அந்த பகுதியை சேர்ந்த அந்தோணிசாமி, பீட்டர், குமார் ஆகிய 3 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் அவர்களுடன் சென்ற மகிமா தாஸ் என்பவர் மட்டும் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். அவரை வனத்துறையினர் தற்போது தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் குறித்து உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் அப்பகுதி கிராம மக்களுக்கு தெரிய வந்தது. இதனையடுத்து கனூர் கிராம பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் கனூர் வனச்சரக அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதாவது அவர்கள் வனவிலங்குகளை வேட்டையாட செல்லவில்லை, அவர்கள் விவசாயிகள் கால்நடைகளை மேய்ப்பதற்காகத்தான் வனப்பகுதிக்கு சென்றுள்ளார்கள். நீங்கள் எப்படி அவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தலாம், யார் உங்களுக்கு உரிமை கொடுத்தது உள்ளிட்ட பல்வேறு கோஷங்கள் எழுப்பி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் வனச்சரக அலுவலகத்தை சூறையாடி பொருட்களை சேதம் செய்ததால் அங்கு பெரும் பதற்றமான சூழலானது நிலவி வருகிறது. தற்போது 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். கீழந்த 3 பேரின் உடலை மைசூர் KR அரசு மருத்துவமனைக்கு போலீஸ் பாதுகாப்புடன் வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் கொண்டு செல்கின்றனர். இந்த சம்பவம் பெரும் பதட்டமான சூழலை ஏற்படுத்தியுள்ளது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.